திமுக அமைச்சர்களுக்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விசா தடாவையை பார்த்தவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்றும் சூளுரை. இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லயே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பாக்குறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த திமுக என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? மதுரை வரும் பிரதமர் மோடியிடம் மெட்ரோ எப்போது என்று கேளுங்கள். மோடியிடம் கோரிக்கையை கூட பழனிசாமியால் வைக்க முடியாது என ஸ்டாலின் விமர்சனம். மார்ச் 1ஆம் நாள் இதே மதுரைக்கு பிரதமர் வரப்போகிறார். அவர்கிட்ட மதுரை மக்கள் என்ன கேட்கணும்னா, ஏன் இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கலன்னு கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் கொடுக்கலன்னு கேட்கணும். நியாயமா? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். பாஜகவுக்கு பயந்து 5000 ரூபாயை வங்கியிலிருந்து உடனே வித்ட்ரா செய்த மக்கள். கொடுப்பது திமுக, பறிப்பது பாஜக என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நம்ம அட்வான்ஸா வழங்கின 5000 ரூபாய் உரிமை தொகையை எங்க அந்த 5000 ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்குவாங்களோன்னு பயந்த மக்கள் அந்த தொகையை உடனடியா வித்ட்ரா பண்ண போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேல இருக்கக்கூடிய பயம். மக்களுக்காக கொடுத்தா அது திமுக அரசு, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அது ஒன்றிய பாஜக அரசு. அதை புரிஞ்சுக்க. மதுரையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் நடந்த காந்தியை மறவோம் நிகழ்ச்சி. ஒரே மேடையில் பங்கேற்ற திமுக கூட்டணி தலைவர்கள். மத அரசியல் செய்வோருக்கு காந்தியடிகளை பிடிக்காது. 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து காந்தியை நீக்கியவர்கள் ரூபாய் நோட்டிலிருந்தும் நீக்கக்கூடும் என முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை. காந்தியடிகளை மக்களோட மனசுல இருந்து எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு திட்டமிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது. அடுத்து கரன்சி நோட்ல இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. மதத்தை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துற அற்பர்களுக்கு காந்திய பிடிக்கிறது இல்லை. திமுக அமைச்சர் ஒருவர் 453 நாட்கள் சிறைக்கு சென்றிருந்தார். இன்னொரு அமைச்சர் 3 முறை அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளாகி இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். முதல் டாஸ்மாக்ல ஒருத்தர் 453 நாள் பத்திரமா போய் இருந்துட்டு இருந்தார். நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி 3 முறை இடி சோதனை அடைந்து அதில் கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நீதிமன்றமே வழக்கு பதிவு செய்ய சொல்லியாச்சு. அதிமுக ஆட்சி காலத்தை விட கூடுதல் வருமானம் வந்தாலும் திமுக அரசு கடன் வாங்குவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஹவாலா பணமாக அவை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சாடல். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு? பேச்சுவார்த்தை நடத்த டி.ஆர். பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தது திமுக. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது திமுக. 2 இடங்கள் ஒதுக்கப்படும் என தகவல். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது மதிமுக. மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைப்பு. திமுகவிடம் 13 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியலை தேமுதிக வழங்கியதாக தகவல். விருதுநகர், விருத்தாச்சலம், ரிஷிவந்தயம் உள்ளிட்ட தொகுதிகளை கேட்க திட்டம். திருச்சி மாநாட்டில் 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் களம் காண்கிறார் சீமான். பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். $5,000 வாங்கும் அம்மா தலையில் 2 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருப்பதாக சீமான் விமர்சனம். கடன் வாங்கியவர்கள் நிம்மதியாக வாழ முடியுமா என்றும் கேள்வி. திமுக தேமுதிக கூட்டணி கொள்ளையடிப்பதற்கான கூட்டணி. தாவேகாவின் நிலை பரிதாபமாக இருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். திமுகவோடு இன்றைக்கு தேமுதிக கூட்டணி சேர்ந்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அது கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல, கொள்ளையடிப்பதற்கான கூட்டணி. தாவேகாவுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது. ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கருத்து. பதவிக்காக எதையும் செய்ய துணிந்துவிட்டார் பன்னீர்செல்வம். முதல்வருடனான சந்திப்பு குறித்து டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். அந்த ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது. 2017 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அவரை பதவியிலிருந்து இறக்கியது ஒரு நியாயமான நடவடிக்கை என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். தாவேகா தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமனம் செய்து கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் முதன்மை கண்காணிப்பாளராக ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா நியமனம். விஜயின் தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் தலித் எழில்மலையின் மகள் எழில் கேத்ரின். விடுதலை போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனாரின் பேரனும் தாவேகாவில் ஐக்கியம். விஜயின் தாவேகாவில் இணைந்த முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். அதிமுகவில் மூத்தவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. அவர் செய்த தியாகத்துக்கும் அவர் செய்த கட்சி பணிக்கும் அங்கே மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மாரடைப்பு படுத்திருந்த போது கூட யாரும் விசாரிக்க கூட இல்லை. ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கு 182 நாட்கள் மகப்பேறு விடுப்பு. ஊதியத்துடன் விடுப்பு வழங்கும் முறைக்கு தமிழக மருத்துவத்துறை ஒப்புதல். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் 44 மின்சார ரயில் ரத்தால் பயணிகள் கடும் அவதி. எதிர்கால நலனுக்காக தற்காலிக சிரமத்தை பொறுத்துக் கொள்ளுமாறு தெற்கு ரயில்வே விளக்கம். எழும்பூரிலிருந்து புறப்படும் சோழன், பொதிகை, பாண்டியன் உள்ளிட்ட 8 ரயில்கள் மாம்பலம் ரயில் நிலையத்தில் நிற்கும். இன்று முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 2 நிமிடங்கள் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு உயர்கிறது உதகை மலை ரயில் கட்டணம். பராமரிப்பு செலவை ஈடுகட்ட தெற்கு ரயில்வே நடவடிக்கை. திருச்செந்தூர், திருத்தணி கோயில்களில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். விண்ணை முட்டும் அளவிற்கு அரோகரா கோஷமிட்டு பக்தர்கள் தரிசனம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி பெருவிழா தேரோட்டம். தேரை படம் பிடித்து இழுத்து ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. மேல்மலையனூர் அங்காளியே, மாகாளி திரிசூலியே, மேல்மலையனூர் அங்காளியே, மாகாளி திரிசூலியே, குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா, அம்மம்மா மலையனூர் அங்காளி.
தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி வரை மழை நீடிக்கும். 26ஆம் தேதிக்கு பிறகு வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பிரேசில் அதிபர் லுலா டா சில்வா சந்திப்பு. இருதரப்பு வர்த்தகத்தை $20 பில்லியன் உயர்த்த இலக்கு. மேற்குவங்கம் சட்டமன்றத்திற்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம். தேர்தல் தேதி அறிவிக்க உள்ள நிலையில் 480 கம்பெனி துணை ராணுவ படையினர் கொல்கத்தாவிற்கு அனுப்பி வைப்பு. மேற்குவங்கத்தை ஆள்வதற்கு பாஜக துடிப்பதாக முதல்வர் மம்தா பானர்ஜி கடும் விமர்சனம். அதிகாரம் மூலம் ஆட்சியை கைப்பற்றும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது எனவும் சாடல். டெல்லி AI உச்சிமாநாடு சர்ச்சை விவகாரம். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ், பாஜக தொண்டர்கள் இடையே தள்ளுமுள்ளு. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீது 15% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவிப்பு. இறக்குமதி வரிகள் சட்டவிரோதமானது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் புதிய முடிவு. மார்ச் 31ஆம் தேதி சீனா செல்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக போர் உள்ளிட்ட பல மோதல்கள் நீடிக்கும் நிலையில் கவனம் ஈர்க்கும் பயணம். ஜப்பானில் 2வது வாரமாக இன்ஃப்ளூயன்சா நோய் பரவல் தன்மை தீவிரம். 35 மாகாணங்களில் இதுவரை 1,60,000 பேருக்கு நோய் தொற்று கண்டுபிடிப்பு. உலக புகழ் பெற்ற நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர் பகுதியில் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். சுமார் 2000 பேர் பங்கேற்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்றின் முதல் ஆட்டத்தை தடுத்து நிறுத்திய மழை. போட்டி ரத்து செய்யப்பட்டதால் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிக்கு தலா 1 புள்ளி பகிர்ந்தளிப்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள். இந்திய அணியை இன்று எதிர்கொள்கிறது தென்னாப்பிரிக்கா.